வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். அமெரிக்காவில் தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை உலக அளவில் எழுப்பி கொண்டு இருக்குது. ட்ரம்ப் எலான் மஸ்கை நம்பினாரு. அதன் அடிப்படையில் தான் டிஓஜி டாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைமை பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதே எலான் மஸ்க் இந்தியாவில் டெஸ்லாவோட ஃபேக்டரியை தொடங்குறேன் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு ட்ரம்ப் அதை எதிர்க்கிறாரு. அவரை விட திறமையான ஒரு நபரை தேடி கொண்டிருப்பதாக வெளிப்படையா சொல்றாரு. என்ன நடக்குது ஆக்சுவலா? இவங்க எல்லாருமே ஒரு லாபியிஸ்ட், சரியா? ட்ரம்ப் அமெரிக்க பெரும் முதலாளிகள் இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் பேஸ் ஆகி அந்த பழைய வாரன் பஃபெட் மாதிரி அந்த முதலாளிகளாக இருக்காங்களே, இந்த கொக்கோ கோலா எம்பையர்லாம் வளர்த்தவங்க, அந்த பில்லியனர் கிளாஸ், இப்போ ராபர்ட் முர்டாக் இந்த மாதிரி கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபாக்ஸ் நியூஸ் அதெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் இந்த மிலிட்ரி ஏஜென்ட் இவங்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்ம கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக அவங்களோட பிரசிடென்ட் தான் ட்ரம்ப். பழைய பெரும் முதலாளிகளுடைய பிரதிநிதி தான் இன்னைக்கு ட்ரம்ப். நீங்கள் அதில் ஃபோர்டெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வராங்க. எப்படின்னா பழைய அந்த இப்போ ஒரு டெக்னோக்ராட்டாக ஒரு குரூப் ஒன்று வந்துருச்சு, புதிய முதலாளிகள். இவங்க இதில் ஹிட்ச்ஹைக்கர் கைட் டு கேலக்சியில் இவங்களுக்குலாம் ஓகான் பேர் வச்சுருக்காங்க. அது ஹிட்ச்ஹைக்கர் கைட் டு கேலக்சி படிச்சிங்கன்னா புரியும் ஓகான் யார். அது ஓரளவுக்கு எஸ் மினிஸ்டரில் அதை காமிச்சிருப்பாங்க, அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு, சரியா? ஸோ அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மூலமாக அது அப்புறம் இந்த டெக்னோக்ராட்டிக் ஸ்டேட் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த டெவலப்பர்ஸ்லாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் அவங்க ஒரு உலகத்தை படித்தாங்க. இப்போ ஏஐ உலகம் அதில் படித்தாங்க. அந்த குரூப்பு இந்த பியூரோக்ராட்டிக் உலகம்லாம் ஒரு பெரிய உலகத்தையே ஒரு மீடியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துச்சு. அது எடுத்துட்டு அதுக்கும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மூலமாக தான் அந்த இன்டர்நெட் உலகமே உருவாச்சு. நாங்களே சொன்னேன் இல்லையா, கூகுள் எப்படி சிஏ ஃபண்ட் பண்ணி கூகுள் ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இந்த டெக்னோக்ராட் உலகம் ஒன்று உருவாகுது. அது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஒரு மல்டிநேஷ்னல் டைப்பில் இருக்கிறதுனால இவர் லெனின் சொல்வார்ல, ஒரு இம்பீரியலிஸ்ட்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையில் அது பயங்கர ஒரு ஆக்டோபஸ் மாதிரி உலகம் ஃபுல்லாக வளர்ந்துடுச்சு. ஒரு பழைய இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டல் மாதிரி ஆகி பொருள் உற்பத்தி சார்ந்த எதுவுமே இல்லாமல் அது போயிடுச்சு. அண்ட் நிறைய சைனாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க, இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு இன்டர்னலாக அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த பெரும் முதலாளிகளாக கொஞ்சமாக வீக் ஆகிட்டாங்க. வீக் ஆனோடனே இந்த புதுசாக இந்த டெக்னோக்ராட் பசங்கள் எல்லாமே உலகத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. பட் என்னன்னா இப்போ பொருள் உற்பத்தி இல்லாதனால அதனோட அடித்தளம் ரொம்ப வீக் ஆகி, அமெரிக்காவோட அடித்தளம் பிரிக்ஸு, சைனா, இந்தியா, ரஷ்யா இதுங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்து இப்போ நான் சொன்னேன்ல ஏடிபிசின்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ பிரிக்ஸ் காலத்துக்கு வந்துட்டோம், சரியா? பிரிக்ஸ்ன்றது மறைமுகமாக சைனா, ரஷ்யா அந்த ஒரு. ஸோ அது ஜெயிச்சிட்டுன்றதோட டிக்ளரேஷன் தான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரான்றது, சரியா? பழைய அந்த டீப் ஸ்டேட் தோத்துடுச்சு, ஒரு பலம் இல்லாமல் வீக்காக விழுந்துருச்சுன்றதுனால தான் அந்த விழுந்துட்ட சுச்சுவேஷனில் இப்போ அமெரிக்கா தோக்கலை அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு இதுதான் காமிக்கல் ரிலீஃப் தான் ட்ரம்ப். ஸோ அப்படிதான் பார்க்கணும். பட் அந்த டிரான்சிஷன் ரொம்ப பெயின்ஃபுல் டிரான்சிஷன். நம்ம அந்த காலத்திலே பார்க்கலாம், ஜூலியஸ் சீசரை அவங்க ஃப்ரெண்ட்ஸே கொலை பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பயங்கரமான அது பெரிய சதிகார கும்பு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீப் ஸ்டேட் இந்த எலெக்ஷனில் விழுந்த உடனே டீப் ஸ்டேட் என்ன பண்ணுது, எப்படியாவது நம்மளை தக்க வச்சுக்கணுன்றது. ஆனால் அதில் இருக்க ஆளுங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படியாவது சர்வே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக டீப் ஸ்டேட் யூரோப்புக்கு மைக்ரேட் ஆயிடுச்சு எலெக்ஷன் முன்னாடி. எந்த அதிகார வர்க்கத்தை ட்ரம்ப் இன்னைக்கு எதிர்க்கிறாரோ அவர்கள் எல்லோருமே ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா அமெரிக்கா தான் கையை விட்டு போயிடுச்சு, நம்ம யூரோப்பியாவது தக்க வச்சுக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இண்டிபெண்டா இருந்த யூரோப்பியன் யூனியன், ஒரு உலகத்துக்கே உதாரணமா இருந்த ஒரு யூரோப்பியன் யூனியன், அதெல்லாம் வீழ்த்தி தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய அடிவரடியாக மாற்றி வச்சிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அந்த அடிவரடிங்கள உங்களை நான் ஃப்ரீ பண்றேன், நீங்க ஃப்ரீயா போங்கன்றாங்க. நீங்க இண்டிபெண்டா செஞ்சீங்க, அந்த அடிவரடிக்க சொல்லுதுங்க, எங்க செயின்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க, எங்களுக்கு செயின் பழகிடுச்சு, சரியா, எடுக்காதீங்கன்னு சொல்லி அதுங்களாம் இதுவாகுது. யூரோப் அமெரிக்காட்ட கெஞ்சுது, நாங்க உங்களோட கைதியாவே இருக்கிறோம். ஆமா, அப்படி ஒரு நிலைமையில அவங்க உருவாக்கிட்டாங்க பாவம். இப்போ மேக்ரான் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இண்டிபெண்டா இருந்தாங்க. இப்ப ரஷ்யா கூட நல்ல சுமூகமா உறவு வச்சிருந்தாங்க. மேற்கொள்ள அப்படிதான் அவங்க எல்லாரையும் கிரட்டி அவங்க உருட்டி இந்த லைனுக்கு கொண்டாந்து தலைகீழ மாத்திருக்காங்க. இப்போ மேக்ரானே பார்க்கலாம், அந்த சப்மரைன் டீல் ஒன்று ஆஸ்திரேலியால அடிச்சு அவரை தூக்கி போட்டு இப்போ ஃபுல் சரண்டர் ஆயிட்டாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ் சரண்டர் ஆயிடுச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க ஃப்ரீ ஆயிடுங்கன்றாரு. அவங்க முடியாதுன்றாங்க.
எதுக்குறாங்க. எதுக்கு? ஸோ இந்த எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு தான் அந்த டீப் ஸ்டேட் போய் யூரோப்ல ஆப்ரேட் பண்ணுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா வார் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில யூரோப்பை சேர்த்துக்காதது, யுக்ரைனை சேர்த்துக்காது அமெரிக்கா. அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சேர்த்துக்கணும்னு தான் பார்த்தாரு. இனிஷியலி அந்த இவரை அனுப்பிச்சாரு, நம்ம கில்லாக, அவர் பேர் என்ன, கில்லாக், அவர் தான் முதல்ல யூரோப்பில் போயிட்டு பேசினாரு. அவர் வந்து கொஞ்சம் ப்ரோ யூரோப்பா இருந்து அப்படிலாம் பேசினாரு. பட் ட்ரம்ப் வந்து அவங்களெல்லாம் சும்மா வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா பழைய டீப் ஸ்டேட்டு கூட பேசணும் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் ஆளை வச்சுக்கிறாரு. பட் அவர் மெயின் அந்த ஆள் கிடையாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு. அவரு தான் வந்து இந்த ரஷ்யன் ஸ்டாக் எல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. அவரு கொஞ்சம் ட்ரம்போட ரொம்ப க்ளோஸ். ஸோ இவங்க எப்படின்னு பார்க்கணும்னா இந்த பிஸ்னஸ் மேன் கிளாஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க மெயின் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டேட்ல பழைய வேலை செஞ்சவங்கலாம் இருக்காங்களா, அவங்களாம் சும்மா வச்சுக்கிறாங்க. பழைய ஸ்டேட்டோட ஒரு வச்சுக்கணும் இல்லையா, அதில் வச்சுக்கிறாங்க. ட்ரம்ப் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து இது இருக்கு இல்லையா, இது ஒயிட் ஹவுஸே எனக்கு வசதியா இல்லை, நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு சொன்னவர் தான். ஏன்னா ஒயிட் ஹவுஸ்னா அங்கே நிறைய பேர் அவங்க ஒட்டு கேட்பாங்க, அங்கே இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒட்டு கேட்டு டீப் ஸ்டேட்டுக்கு எல்லாத்தையும் இவரோட இதெல்லாம் நகர்வுகள்லாம் சொல்லுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கூட ஒதுக்கி வச்சிருக்காரு. நான் சீரியஸ் மேட்டர்ல இறங்குறேன், அந்த மேட்டர்லாம் முடியிட்டு அப்புறம் நம்ம உறவுலாம் நம்ம அப்புறம் வச்சுக்கலான்ற மாதிரி பண்ணிருக்காரு. ஏன்னா இப்போ அவருக்கு புரியுது இது வந்து ஒரு சீரியஸ் கட்டம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இறங்கி டீப் ஸ்டேட்டுக்கு நீங்க பார்க்கலாம். டீப் ஸ்டேட் வந்து நம்ம துல்சி கபாடை அலோவ் பண்ணாதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் துல்சி கபாடு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஆர்எஃப்கே அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ டீப் ஸ்டேட் வந்து பொலிட்டிக்கல் பவர்லேருந்து தூக்கி எறியப்பட்டுச்சு, சரியா, அமெரிக்காலேருந்து. ஸோ இது வந்து போயிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ரஸ். பட் பழைய அந்த சிஏயோட ஆப்ரேட்டிவ்ஸ், அந்த பயங்கரமான ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பின்னாடி தீவிரவாத ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஸ்டில் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உக்ரைன் ஒரு நியோனாசி டைப்ல அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ஒரு டீப் ஸ்டேட் ஆப்ரேட்டிவ்ஸ். அவங்கள வச்சு யாரோனா அசசினேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஸ்கோப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கட்டம் தான். ஸோ இப்போ ட்ரம்ப் இந்த மாதிரி எடுத்து கால் வைக்கிறாரு, பட் போல்டா வச்சுட்டாரு. பட் டீப் ஸ்டேட் இதுக்கு ரிப்ளை பண்ணுமா? ஸோ டீப் ஸ்டேட் எப்படி ரிப்ளை பண்ணுதுன்னா ஜெலின்ஸ்கி மூலமா ரிப்ளை பண்ணுது. ஸோ டீப் ஸ்டேட் ஜெலின்ஸ்கியை நீ அவனை எடுத்து பேசுன்னு சொல்லுது. ஏன்னா அங்கே ஃபுல் ஆப்ரேஷனே யுக்ரைன் ஆப்ரேஷன் ஃபுல்லே சிஏ தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த பழைய சிஏ ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஸ்டில் ஜெலின்ஸ்கி மூலமா அவர் எடுத்து பேசுறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு, இந்த போராட்டம் தான் போயிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ பழைய டீப் ஸ்டேட் வந்து இப்போ யூரோப்ல இருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யூரோப்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேர்ல்ட்ல எந்த இடத்துல இருந்து கூட ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த திறன் அவங்களுக்கு கிட்ட இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு அமெரிக்கா இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்துல தலையிடக்கூடாது, அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கும் போர் நடக்கும் பொழுது அதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம உள்நாட்டில் உற்பத்தியை வளர்க்கணும், உள்நாட்டில் நான் வந்து தொழிற்சாலைகளை நிறுவனம் அப்படின்றது ட்ரம்ப்போட எண்ணமா இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணத்துல இருந்து டைவெர்ட் பண்றதுக்காக இந்த டீப் ஸ்டேட் உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் அமெரிக்காவோட இன்ஸ்டலேஷனுக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்த வச்சு, இல்லைன்னா ஒரு தீவிரவாத அமைப்பிற்கு பின்னால் இருந்து உதவி இதையெல்லாம் செய்ய வச்சு அமெரிக்காவை திருப்பியும் வந்து இந்த வாருக்கு கொண்டு வர்ற அந்த வேலைகள்லாம் கூட செய்வாங்க தானே? ஆமாம், அது இப்போ ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போ போகிற நகர்வுகள்லாம் பார்த்தா தோத்துட்டா மாதிரி தான் தோணுது டீப் ஸ்டேட் தோத்து. ஏன்னா இப்போ டீப் ஸ்டேட் பவராக இருந்ததுன்னா ஜெலின்ஸ்கியை வச்சு டைரெக்டாக டிவியில் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப பவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் பேச மாட்டீங்க, உங்களோட பவர் பேசும். நீங்கள் பேசுகிற நிலைமைக்கு வர்றீங்கன்னா நீங்கள் வீக் ஆகிட்டீங்க, சரியா? ஸோ ஜெலின்ஸ்கியை வச்சு ட்ரம்புக்கு எதிராக பேச வைக்கிறாங்கனாலே அவங்க வந்து ஒரு லாபி பண்ண வேண்டிய வீக்கான நிலைமையில இருக்காங்க. அண்ட் யூரோப்லேயும் இப்போ ப்ராப்பராக எலெக்ஷன் வச்சாங்கன்னா, இந்த தில்முல் எலெக்ஷன்லாம் வைக்காம ப்ராப்பராக வச்சாங்கன்னா இப்போ இருக்கும் எவனுமே ஆட்சியில் இருக்க முடியாது. ஏன்னா இந்த உக்ரைன் வார நீங்கள் ரெஃபரண்டம் யூரோப்பில் வச்சேன்னா எவனும் சப்போர்ட் பண்ணும், சரியா? ஸோ இந்த டீப் ஸ்டேட் மூலமாக இங்கே இருக்க ஆளும் வர்க்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு அபரிமிதமாக லஞ்சம் கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையும் $1 பில்லியன் கேஸ்லாம் இருக்கு அவங்க மேலே, தலைவர் மேலே. ஸோ அப்படிலாம் பண்ணி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோலில் தான் அவங்க இயங்குறாங்க. ஒரு என்ன சொல்றது, அந்த பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது, சரியா? அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தாலே தமாஷா இருக்கு. ஏன்னா மேக்ரான்லாம் பிரான்ஸோட சுதந்திரத்தை பற்றி பேசினவர், யூரோப்பியன் யூனியன் கனவுகள்லாம் நாயகர் அவர், சரியா? அவர் வந்து பாவம் இந்த நிலையில இருக்கார். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கூட
நான் சொன்னேன் இல்லையா, அவங்கலாம் ஒரு காலத்துல இந்த இந்த இண்டிபெண்டன்ஸை விரும்பினவங்க தான். சரியா, இப்போ அப்படி நெருக்கப்பட்டு இப்படி வந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸ்டைமர் தான் ஒண்டி இப்போ தனியா வந்து உக்கிரமா எதிர்த்து நிற்கிறார். மற்றபடி இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பழைய பிரிட்டிஷ் இது இருக்கு இல்லையா மேலாதிக்கம், எப்படின்னா அது வந்து ஆங்கிலோ மேலாதிக்கம்வாங்க. எப்படின்னா அவங்களோட இது யூரோப் இருக்கு இல்லையா, யூரோப்பை வந்து இது வந்து உலகத்தையே ஆண்ட நாடு இல்லை பிரிட்டன். அது வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்த உடனே அமெரிக்காவோட ஜூனியர் பார்ட்னர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க ஸ்டில் பழைய பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை அமெரிக்கா மூலமா சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளில வந்தாங்க. வந்துட்டு அமெரிக்கா கூட க்ளோஸ் ஆகி அப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு தான் அவங்களோட இது. இப்போ அந்த ஸ்டாமர் வந்து அந்த பிரிட்டன் வந்து அந்த லைனை விட்டுடுச்சு. அந்த பாரிஸ் ஜான்சன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல உடைச்சிக்கிட்டு வெளில வந்தார், அமெரிக்காவுக்காக வந்தார். எப்படி போலண்ட்லாம் யூரோப்பியன் யூனியனை எடுத்து பேசிட்டு அது மாதிரி அமெரிக்கா உருவாக்குனவங்க தான் இவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த ஸ்டாமர் தான் யூரோப் கூட ரொம்ப க்ளோஸா பழகுறாரு. அந்த நான் வந்து 30,000 ட்ரூப்ஸ் தரேன் அப்படின்றாரு. சரி, இவங்க நிலைமை எவ்வளவு மோசம்னா பாருங்க, இவங்ககிட்ட ஆர்மியில சண்டை போடுறதுக்கு ரெடியா ட்ரெயின் பண்ற கூடிய ட்ரூப்ஸ் 30,000 தான் இருக்கு. இது அவன் 1 மில்லியன் வச்சிருக்கான் ரஷ்யா. இவங்க என்ன சொல்றாங்க, அதனால தான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சண்டை போட மாட்டோம், பீஸ் ட்ரூப்ஸா போறோம், பீஸ் கீப்பர்ஸ் தான் போறோம். அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல, ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலா ட்ரம்ப் லைனுக்கு வந்துருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இவங்க இப்படி டான்ஸ் ஆடி அப்புறம் வந்துருவாங்க தோணுது. ட்ரம்ப்பும் எலான் மஸ்க் அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கடந்த நேர்காணல்ல கூட கேட்டேன். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இப்போ எலான் மஸ்கோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ட்ரம்ப்போட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படியே முரண்படக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எலான் மஸ்க் எதிர்பார்க்கறது என்னன்னா, சர்வதேச அளவில் அவருடைய பிசினஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு, எங்கெங்கெல்லாம் குறைஞ்ச டேரிஃப் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவருடைய ஃபேக்டரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, அப்படியாக நீ போகக்கூடாது, இந்தியா அமெரிக்காவுக்குள்ள உன்னுடைய ஃபேக்டரிஸ் இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, இங்கேருந்து நீ வேணா ஏற்றுமதி பண்ணிக்கோ அப்படின்றதான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. அப்போ இது இவருடைய நலனுக்கு, எலான் மஸ்கோடைய நலனுக்கு ட்ரம்ப்போட நலன் அப்படி எதிராகத்தான் இருக்குது. அப்படின்ற போது இது எப்படி வந்து ஒத்து போகும்? எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்குமான இந்த முரண்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் எலான் மஸ்க் வந்து வெளியேறிய அந்த டீப் ஸ்டேட்டை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து, அதே மாதிரி ஐரோப்பாவை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து, பிரிட்டன் கூட கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அகைன் நீங்க எலான் மஸ்க் என்னமோ தனி மனிதர் அப்படி இப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க. எலான் மஸ்க்ன்றது சைனாவோட பின்புலம். ஸோ அவரோட எப்படின்னா, அங்கே இருக்கிற முதல்ல 2 டைப் இருக்காங்க. ஒன்று வந்து சின்சியராக ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நம்ம ஜேடி வான்ஸ் மாதிரி 1900 காலத்துக்கு போய் திருப்பி நம்ம ப்ரொடக்ஷன்லாம் ஃபோர்டு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லாம் திருப்பி அமெரிக்காவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சின்சியராக நம்புற ஒரு கும்பு இருக்கு. ட்ரம்ப் வந்து அந்த கும்போட அதை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. எலான் மஸ்க் வந்து நம்ம பில்லியனர்லாம் நம்ம பிழைக்கணும்னா சைனா மேனுஃபேக்சரிங் சைனால தான், சரியா? ஆனால் நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி நம்ம பிசினஸ் பண்றது, இப்போ இருக்க நம்ம பவர்ஃபுல் பொசிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிசினஸை வளர்க்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட பிசினஸ். அவரோட பிசினஸ் அப்புறம் கூட்டு அந்த மாதிரி சைனா கூட, இப்போ வாரன் பஃபெட் கூட சைனா கூட மேனுஃபேக்சரிங்லாம் சைனால தான் வச்சுப்போம். ஆனா பிசினஸ் கண்ட்ரோல் நம்ம எல்லா ஊர்லயும், மற்ற ஊர் எல்லாத்தையும் நம்ம ஒரு மானோபிளைஸ் பண்ணி அதை இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்தியா மாதிரி ஊர்கள்லாம் அது பண்ணலான்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்காங்க, சரியா? ஸோ அந்த ஒரு தங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லாபிஸ்டா வரலாம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ரஷ்யாவை நமக்கு எதிராக தள்ளி விட்டுட்டு சைனா பக்கம் போக வச்சுட்டு எல்லா ஊர்லயும் ரஷ்யா நம்மளுக்கு தடைக்கெல்லாம் மாற்றக்கூடாது. நம்ம கோஆபரேட்டிவா ஒன்னா சேர்ந்து, இப்போ ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி, எந்த ஊர் இருந்தாலும் சரி, நம்ம பில்லியனர்ஸ் லெவல்ல பேசி, பில்லியனர்ஸும் புட்டினும் பேசி நம்ம தீர்மானிச்சுக்கலாம், சரியா? புட்டினை நம்மளுக்கு ஒரு முரணா கொண்டு போக வேண்டாம். பில்லியனர் கிளப் யோசிக்கும். ஸோ அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்தியா விடுதலை அப்புறம் நேரு ஏன் காந்தியை போடல, ஏன் நேருவை போட்டான்னு கேட்குறாங்க. அது காரணம் வந்து பாம்பே கிளப் தான், சரியா? பாம்பே கிளப் தான் தீர்மானிக்க யாரை போடும், யார் பிரதமராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க இந்த பில்லியனர் கிளப் தான் இப்போ இதெல்லாம் தீர்மானிக்குது. ஸோ அவங்க வந்து எலான் மஸ்க் அந்த பில்லியனர் கிளப்போட செல்லக்குட்டி அவரு. ஸோ அவரு வந்து அது பண்றதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ட்ரம்ப்புக்கும் அது புரியுது. ஸோ அதனால அந்த ஸ்பேஸ் அவர் கொடுப்பாரு, சரியா? இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அது மோதல் கிடையாது, அது பெரிய முரண்பாடு கிடையாது. அது எப்படின்னு பாக்கணும்னா, இப்போ உங்க ஃபேமிலியில ஒரு புள்ள இருக்கும், அந்த புள்ள ஏதோ ஒன்று செய்யணும், அது இப்படி செஞ்சு ஓகே நீ இப்படி செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பெரிய முரண்பாடு. பட் அட் டீப் லெவல் இந்த பழைய அந்த ஓகான், அந்த நான் சொன்னல அந்த பியூரோக்ராட்டிக் இது இருக்குல்ல, அவங்கள வந்து எதுக்கணும்ன்றது தான் எங்களோட காமன் அஜெண்டா. அது வந்து
ரெண்டு பேருக்கும் முரண்பாடு கிடையாது. இது சைனாக்கும் அது வந்து பிடிச்ச லைன் தான். ஏன்னா இந்த வார் மாங்கரிங், இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை வந்து இது வீக் பண்ணணுன்றது சைனாவோட இதுவும் தான், ரஷ்யாவோட இதுவும். ரஷ்யாவுக்கும் இவ்வளோ மிலிட்ரி செலவெல்லாம் பண்ணணும்னு அவனுக்கு ஒன்றும் இது கிடையாது. இது யாருக்குமே அது இவரே மோடியே சொன்னார்ல, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார்ன்னு இல்லையா? சரியா? இஸ் நாட் ஃபார் நாட் ஒன்லி, மோடிக்கு என்ன புரிய வைக்கணும், நாட் ஒன்லி டைம் ஃபார் வார், இட் இஸ் நாட் டைம் ஃபார் வார் மாங்கரிங் ஆல்சோ. அந்த வார் மாங்கரிங்னா பாகிஸ்தான் கூட பண்ற வார் மாங்கரிங் சேர்த்து தான் வரும். சரியா? அவருக்கும் பொருந்தாது. சரி, இட்ஸ் நாட் டைம் ஃபார் வார். ஸோ அப்போ வந்து டைம் ஃபார் பிஸ்னஸ்ன்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வார் மாங்கரிங்லாம் விட்டுட்டு ப்ரொடக்ஷனை கொண்டு போகணுன்றது தான் இந்த நான் சொன்னல அந்த வேர்ல்டு பிஸ்னஸ் கிளப் இருக்கு இல்லையா, அவங்களோட அஜெண்டா அது. சரியா? பட் அந்த அஜெண்டாவில் ரெண்டு குரூப் இருக்கு. பழையபடி இந்த இன்டர்நெட்டு இது 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 அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு டீப் ஸ்டேட் இதை வந்து கொண்டு போகணுன்னாங்க. அது வந்து தோத்து போச்சு. ஏன்னா ரஷ்யாவை வீழ்த்தி ரஷ்யா கவர்மெண்ட்டை கவுத்து ரஷ்யாவை உடச்சி நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தாங்க. அங்கே வந்து ஒரு இந்த கலர் ரெவல்யூஷன்லாம் பண்ணி ஜார்ஜியாவில் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ ஜார்ஜியாலையும் தோத்து போச்சு. சரியா? ஆப்பிரிக்காவும் நிறைய நாடுகள் கை விட்டு. ஸோ அதனால அது தோல்வியை அடையுதுன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரம்பை கொண்டு வந்திருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்றத ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரஷ்யாவுக்கு அமெரிக்காவோடு அவர்களுக்கு இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு ஒரு தடையாக இருக்குமா? ரஷ்யா இனி பிரிக்ஸை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகுமா? இல்லை, பிரிக்ஸ்ன்றதே அவங்க எதுக்கு கொண்டு போனாங்கன்னா, இந்த டீப் ஸ்டேட் வந்து பயங்கரமா ஒரு செர்வாலியா இருந்து பிஸ்னஸே அழிக்குது உலகம் ஃபுல்லாக. நீங்க பார்க்கலாம், மிடில் ஈஸ்ட்ல அவ்வளோ செழிப்பான ஒரு பிஸ்னஸ்லாம் வளர்ந்து இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே பாம்பு போட்டு சண்டை போட்டு குண்டை போட்டு மொத்தமாக இப்போ இஸ்ரேல் கூட பாவம், இஸ்ரேல் பொருளாதாரம் நாசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அமெரிக்கன் டீப் ஸ்டேட் செஞ்சது. லிபியால பாருங்க, இன்னும் கூட அது செட்டில் ஆகல, இன்னும் எந்திரிக்கவே முடியல லிபியாவில். ஸோ இப்படி எல்லா ஊரும் பண்ணி விட்றாங்க. யூரோப்லயும் ஆரம்பிச்சிட்டாங்க, உக்ரைன்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் வேண்டாம், இதுக்கு தடுப்பு. ஸோ இதே தான் இது பார்த்தீங்கன்னா உலகம் என்ன சோகமான நிலைமை பாருங்க. 50 வருஷமா உலகம் நகரல, அதே இடத்துல தான் இருக்கு. இவரு சொல்லுவார்ல லெனின், சில சமயம் வந்து வருஷங்கள் வந்து நகர்ந்து போயிடும், ஒண்ணுமே நடக்காம திரும்ப நாட்கள்ல நடக்கணும். அந்த மாதிரி 50 வருஷமா உலகம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை சேம் எக்ஸாக்ட் நிலைமையில தான் 1975 இருந்துச்சு, 70கள் இருந்துச்சு. ஸோ எப்படின்னா, நம்ம கெனடி வந்தாரு. கெனடி வந்தபோது முதலாளித்துவத்தை ஒரு ப்ரோக்ரெசிவா கொண்டு போகணும்னாரு. இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி வியட்நாம் மாதிரி வேண்டாம்னாரு. ஏன்னா நம்ம வந்து கேபிட்டலிசம்ன்றது உயர்வானது, கம்யூனிசம்ன்றது இது கிடையாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி இல்லை, ஜெயிக்கக்கூடியது இல்லை. அதனால ரெண்டும் ஃபேரா கம்பீட் பண்ணணும், நேர்மையான சண்டையா வச்சுப்போம். சரியா? நம்ம வந்து இந்த போர் மூலமா அதை வந்து திருட்டுத்தனமா ஜெயிக்க வேண்டாம் அப்படின்றது தான் அவரோட ஸ்டாண்ட். சரியா? ஸோ அவர் என்ன சொன்னார்னா, கேபிட்டலிசம்ன்றது உயர்வானது. சரியா? அது வந்து ஃபேர் காம்படிஷன், அது மூலமா அது உற்பத்தி பெருகும், கிரியேட்டிவ் இதுவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சோசியலிசம்ன்றது ஒரு தேக்க நிலைக்கு போகும், அதனால அது வந்து தோத்து போகும். அதனால இது ரெண்டும் ஃபேரா கம்பீட் பண்ணணுன்றது தான் அவரோட ஸ்டாண்ட். சரியா? அந்த ஸ்டாண்டை வந்து மிலிட்ரி ஸ்டேட் வந்து ஒத்துக்கிட்டு வியட்நாம் மாதிரில இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அங்கே வந்து இது பண்ணணுன்றது. அண்ட் யூஎஸ்எஸ்ஆரும் ஒரு சோசியல் ஃபேசிஸ்டாக மாறிடுச்சு. சரியா? ஸோ சோசியல் ஃபேசிசம் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் அதாவது 70களில் பவர்ஃபுல்லாகி அதுக்கப்புறம் அது வளர்ந்துச்சு. அதனால மாவை வந்து அதை ஸ்விட்ச் பண்ணி நிக்சன் பீரியட்ல நிக்சனை வந்து தேர்வு பண்ணாரு. ஏன்னா நிக்சன் வந்து இப்போ இருக்க ட்ரம்ப் மாதிரி எப்படின்னா டீப் ஸ்டேட் தொடர்பு இல்லாதவர். இதை வந்து கேட்டுக்கிட்டாரு யாயா கான். இவர் வந்து டீப் ஸ்டேட் தொடர்பு இல்லாதவரா அப்படின்னு கேட்டு, யாயா கான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாகிஸ்தான்லேயே வந்த ஒரு அதிசயம் வந்து, அவர் வந்து ஒரு லோயர் கேஸ்ட் லொப்பைன்னவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம்ன்ற ஸ்டேட்டஸே தரமாட்டாங்க பாகிஸ்தான். அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வந்து மெரிட்டோக்ராட்டிக்காக வந்ததுனால அவர் வந்துட்டார். சரியா? அவர் இருந்த காலத்தில் மாவை வந்து அவரை மட்டும்தான் இது பண்ணுவார். அவரை கூப்பிட்டு நிக்சனை கூப்பிடலாமா, அதையும் வந்து டூரிஸ்டாக தான் கூப்பிட்டாரு, பிரசிடென்ட்டாக கூப்பிடல, டூரிஸ்ட் விசால தான் வந்தார். வந்து டேபிள் டென்னிஸ்லாம் ஆட்டு போனாங்க. அப்போ வந்து அவங்க முடிச்சுக்கலாம், வியட்நாம் முடிச்சுக்கலாம், இந்த முடிவெல்லாம் முடிச்சுக்கலாம், எங்களுக்கு நீ உங்க கூட தொடர்பு தேவை. ஏன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து அந்த சோசியல் ஃபேசிஸ்டா இருக்கு யூஎஸ்எஸ்ஆர் தரமாட்டேன்றான். சரியா? அவன் ரொம்ப படுத்துறான், நம்மள வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுக்க பாக்குறான். நான் வந்து இத்தனை போராட்டம்லாம் பண்ணது ஃபைனலா யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட அடிமையாகிறதுக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நீ வா சொல்லிட்டு அவங்க கூட தொடர்பு வச்சுக்கலாம். பட் நீ வந்து இதுவா இருக்கணும், என்னது பழைய இதெல்லாம் விட்டுட்டு இந்த இதெல்லாம் விட்டுட்டு முரண்பாடெல்லாம் விட்டுட்டு வரணும்னு. அப்படிதான் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இவங்க வந்து அதை ஃபுல்லாவே ஒரு கேபிட்டலிஸ்ட் ஸ்டைலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து போன உடனே அது
சைனா அதனோட ஒரு வளர்ச்சியில வளர்ந்து இவங்களுக்கே முரண்பாடு. அது ஒரு கேபிட்டலிஸ்டா நடக்கும்போது இவரு நம்ம பிரான்சிஸ் ஃபுகுயாமா சொன்னார், உலகம் ஃபுல்லா இந்த பெர்லின் வால்லாம் விழுந்த உடனே உலகம் ஃபுல்லா கேபிட்டலிஸ்ட் ஆகும் போது உலகமே சுபிச்சமா இருக்க போகுது அப்படின்னாரு. அது வந்து கேபிட்டலிஸ்டுக்குள்ள பெரிய முரண்பாடு வரும். இப்போ கேபிட்டலிசம் பயங்கரமா வளர்ந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்துச்சு. கேபிட்டலிஸ்டோட அவுட்புட் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் போலாமான்னு எட்டி பார்க்குது. பட் அது இப்போ டீப் ஸ்டேட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அமெரிக்காவோட கெப்பாசிட்டினால விழுந்து போச்சு. விழுந்து போறதுனால இப்போ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. வந்துட்டு அந்த காம்ப்ரமைஸ் மூலமா பிரிக்ஸ் வளர்ச்சியை தடுக்கலான்னு பாக்குறாரு. வளர்ச்சியை தடுக்கலான்னு. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க ரஷ்யா இவங்க பிடிச்சி தள்ளுறதுனால பிரிக்ஸ் வருது. சரியா? இவங்க ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் யுத்த ஓவராலா நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கக்கூடியது. பிரிக்ஸோடைய வளர்ச்சி அப்படின்றது பெருசா இருக்காது, குறைந்தபட்சம் இந்த ட்ரம்போட பீரியட்ல இருக்கிறது அப்படியே நீடிக்கும். ரஷ்யாவோ சரி சைனாவோ சரி பெருசா ஒரு முன்கையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க பிரிக்ஸ் எடுத்ததே இந்த அமெரிக்காவோட இது டீப் ஸ்டேட்டோட அந்த வேலையை தடுக்கிறதுக்கு தான். எல்லா ஊர்லயும் போய் நாசம் பண்றது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இந்தியாவோட நிலைமை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்துல இருந்தே கேட்கிறேன். இப்போ இலான் மஸ்க் வந்து ஃபேக்டரி திறக்கிறேன்னு சொல்றாரு. ட்ரம்ப் வந்து அதுக்கு